கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஏன் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, வேதனைப்படுகிறவர்களுக்கு, பாடுபடுகிறவர்களுக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்கிறவராய் இருக்கிறார்? எதனால அப்படின்னா, இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்க, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால. அவர் சோதிக்கப்பட்டார், அவர் பாடுபட்டார். வேதனை என்னங்கிறத அவருக்கு தெரியும். தெரிஞ்சதுனால யாரெல்லாம் வேதனைப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அவர் உதவி செய்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப பணக்கார ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க இந்த உலகத்தில். ரொம்ப பல 100 கோடி 1000 கோடிக்கு சொந்தக்கார இருக்கக்கூடிய கர்த்தரோட ஊழியக்காரர்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பசியை பற்றி பேசுவாங்க பாருங்கள். அப்போ சிரிப்பாக வரும் நமக்கு. அவங்களுடைய உணவு பழக்க வழக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். அவர்களுடைய வழிப்பிரயாணத்துக்காக வேண்டி அவங்க தனிப்பட்ட முறையில் வர்றது போகிறது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய ஊழியக்காரர் அப்படி இருக்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுசுமே இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்னா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் வழியில் பிரயாணப்பட்டேன், பட்டப்போ இப்படி சாப்பாட்டப்போக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன்னா சொல்லுவாங்க. அப்போ நமக்கு அது நினைக்கிறப்ப சிரிப்பாக இருக்கும், அதை கேட்குறப்ப சிரிப்பு வரும். ஏன்னா இவங்க எப்போ கஷ்டப்பட்டாங்க, எந்த சூழ்நிலையில் கஷ்டப்பட்டாங்க? எங்கள் தாத்தா ஊழியக்காரராக இருந்தார், அவர் கஷ்டப்பட்டாருன்னா பேரனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான்னு கேட்டால் இல்லை. அதே மாதிரி அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருந்தாருன்னா மகன் கஷ்டப்படுறானான்னு பார்த்தா இல்லை. ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவதிப்பட்டோம், பசினா என்னன்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு மேடைக்காக வேண்டி தன்னை மற்றவர்கள் பார்த்து ரொம்ப பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக வேண்டி பிரசங்கம் பண்ணுறாங்க பாருங்கள். அவர்களையெல்லாம் பார்க்குறப்போ சரி, பிசாசு நல்ல கிரியை செய்கிறான் அப்படிங்கிற அந்த சிரிப்பு தான் நமக்கு வரும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து எதனால் எளிமையாக இருக்க சொன்னார் தெரியுங்களா? இதனால தான். எளிமையாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு பாடுகள்னால் என்னன்னு தெரியும், வேதனைனா என்னன்னு தெரியும், துக்கம்னா என்னன்னு தெரியும். அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த பாடுபட்டவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறார். ஆனால் இந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிற மனிதர்கள், ஊழியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர்கள் யாருக்காவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வர்றதில்லை. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கையை அவங்க தேர்வு பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தரால் உதவி பெற்றவர்கள் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா, மற்றவர்களுக்கு அவங்க உதவி செய்கிறதில்லை. ஆனால் இங்கே ஆண்டவர் பாருங்கள், கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்கும், சோதிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும், வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்கும் என்ன பண்ணுறாருன்னா உதவி செய்கிறார். உதவி செய்கிறதுக்கு காத்திருக்கிறார். அதனால தான் வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தை உண்டு, நீங்கள் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். உங்களுக்கு என்னவெல்லாம் இலவசமாக கிடைச்சதோ அதை நீங்கள் இலவசமாகவே கொடுங்க. நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க, உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். நான் எனக்கு ஆண்டவர் விட்ட ஒரு வழி என்னன்னா அதுதான், நான் உனக்கு கொஞ்சமாக தான் கொடுப்பேன், அந்த கொஞ்சத்தையும் மற்றவர்களுக்கு கொடு, மறுபடியும் நான் உனக்கு தரேங்கிறேன். நான் நிறைய அனுபவத்தில் அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எங்கிட்ட இருக்கிறதுல பகிர்ந்து கொடுப்பேன். நான் எவ்வளவு கொடுக்குறேனோ அதை மாதிரியே ஆண்டவர் எனக்கு மறுபடியும் திருப்பி கொடுத்துருவார், அந்த குறையை நிறைவாக்கிடுவார். அப்போ நான் எந்த விதத்திலையும் குறைய மாட்டேன். இப்போ என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குன்னு வைங்களேன், ஒருத்தர் ஒரு 100 ரூபா கேட்டார்னா, அவர் உண்மையிலேயே இல்லாதப்பட்டவர், அவதிப்படுறாரு, கஷ்டப்படுறாருன்னா அவருக்கு நான் 100 ரூபா கொடுத்துருவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த 100 ரூபா கிடச்சிரும். அந்த 500 ரூபா 500 ரூபாயாகவே இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் அநேகமாய் கொடுத்துருக்கிறார். நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்குறப்ப, பகிர்ந்து கொடுக்குறப்ப, நாம் எவ்வளவு கொடுத்தோமோ அது குறைவாகவே நமக்கு தெரியாது, நாம் கொடுத்தது நிறைவாக இருக்கும். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, நாம் படுகிற பாட்டில், நாம் படுகிற வேதனையில், துக்கத்தில்
கர்த்தர் எப்படி நமக்கு உதவி செய்தாரோ அதுபோல் நாமளும் மற்றவர்களுக்கு செய்கிற போது கர்த்தர் நமக்கு தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார். ஏன்னா அவர் யார் தெரியுமா? அவர் ஏற்கனவே சோதிக்கப்பட்டார், பாடுபட்டார், வேதனைப்பட்டார். பசினா என்னங்கிறது அவருக்கு தெரியும், தலை சாய்க்கிறதுக்கு இடம் இல்லை, அலைச்சல்னா என்னன்னு அவருக்கு தெரியும். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால இன்றைக்கு உண்மையிலேயே பசியில் வாடுகிறவர்களையும், பசியினால் வேதனைப்படுகிறவர்களையும், அலைச்சல்னால் வேதனைப்படுகிறவர்களையும் அவருக்கு தெரியும். அவர்களுக்கு ஏற்ற காலத்தில் உதவி செய்வர். இங்கே அப்படி தான் அழகாக எழுதியிருக்கார் பாருங்க. அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய சோதனைகள் எவ்வளவாக இருந்தாலும் சரி, வேதனை எவ்வளவாக இருந்தாலும் சரி, அதை குறித்து கலங்கவே கலங்காதீங்க. எப்பேற்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு உதவிக்கு வந்துடுவார். ஆண்டவர் உதவிக்கு வந்துடுவார். அவ்வளோதான். நீங்கள் பயப்படாதீங்க. இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு எவ்வளவு சோதனை இருந்தாலும் சரி, எவ்வளவு வேதனை இருந்தாலும் சரி, பசியோ பட்டினியோ பஞ்சமோ எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் தைரியமாக இருங்க. ஆண்டவர் உங்களுக்கு உதவிக்கு வருவார். ஏன்னா பசியில் அவதிப்பட்டவர், பஞ்சத்தில் அவதிப்பட்டவர், வேதனையில் அவதிப்பட்டவர், சோதிக்கப்பட்டவர், அடிக்கப்பட்டவர், அவருக்கு பிரச்சனைனா என்னென்னு தெரியும், கஷ்டம்னா என்னென்னு தெரியும். அதனால் எந்த மனுஷனையும் நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க. நிச்சயமாகவே அவர் உதவிக்கு வருவார். கர்த்தரோட உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் நிச்சயம். ஆண்டவர்கிட்ட கேட்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே உமது திருக்குமாரனாம் இயேசு பட்ட பாடுகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் நாங்கள் கணக்கிடுகிற போது நாங்கள் மிகவும் மிகவும் ஆண்டவரே குறைவானவர்கள். ஆனாலும் எங்களுடைய கஷ்டத்திலும், எங்களுடைய வேதனையிலும், எங்களுடைய சோதனையிலும் எங்களுக்கு உதவி செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறேன். உமது திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளின் மூலம் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறேன். கர்த்தாவே, நீர் உம்முடைய பரிசுத்த திருக்குமாரனாம் மூலமாக எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த இம்மானுவேலரின் வார்த்தைகளை பின்பற்றி தைரியமாக நம்பிக்கையாக நாங்கள் இருக்க நீங்கள் கிருபை பாராட்டுங்க. பரத்திலிருந்து உதவி ஒத்தாசை எங்களுக்கு வரட்டும். காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.